வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் போன்ற துயரங்களை தடுக்கும் முயற்சியாக அரசியல் சாலை நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக 10 நாட்களுக்குள் ஒரு வரைவு நிலையான செயல்பாட்டு நடைமுறை தயாரிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் திங்கள்கிழமை தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. செப்டம்பர் 27 அன்று தமிழக வெற்றிக் கழகம் நிறுவனர் மற்றும் நடிகர் விஜயின் சாலை நிகழ்ச்சியின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி. அருள் முருகன் ஆகியோர் அடங்கிய முதல் பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மாநில அரசு குறிப்பிட்ட காலத்திற்குள் வரைவு நிலையான செயல்பாட்டு நடைமுறையை சமர்ப்பிக்க தவறினால் நீதிமன்றம் ஒரு இடைக்கால நிலையான செயல்பாட்டு நடைமுறையை வெளியிடும் என்றும் பெஞ்ச் மேலும் கூறியது. சரியான வழிகாட்டுதல்களின் முக்கியத்துவத்தை கவனித்த நீதிபதிகள் எதிர்காலத்தில் ஏற்படும் அசம்பாவிதங்களை தவிர்க்க இந்த விஷயத்தில் ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பு தேவை என்று குறிப்பிட்டனர். கட்சிகளின் வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை கருத்தில் கொண்டு 10 நாட்களுக்குள் நீதிமன்றத்தின் முன் நிலையான செயல்பாட்டு நடைமுறையை உருவாக்குவது குறித்து சமர்ப்பிப்பதை உறுதி செய்யுமாறு மாநிலத்திற்கு அறிவுறுத்துகிறோம் என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. வழக்கில் தொடர்புடைய மற்ற தரப்பினரும் உருவாக்குவது தொடர்பான தங்கள் பரிந்துரைகளை தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளை தவிர பொதுக்கூட்டங்களை நடத்த அனுமதி கோரும் அரசியல் கட்சிகளுக்கு இந்த உத்தரவு ஒரு தடையாக கருதப்படக்கூடாது என்று அது தெளிவுபடுத்தியது. அரசியல் நிகழ்வுகள் அமைப்பாளர்கள் போதுமான அளவு திட்டமிடவும் பாதுகாப்பு நிபந்தனைகளுக்கு இணங்கவும் பல நாட்களுக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என்று பெஞ்ச் வலியுறுத்தியது. விசாரணையின் போது விஜயின் சாலை காட்சிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி டிவிகே தாக்கல் செய்த மனு, பெரிய அரசியல் கூட்டங்களை ஒழுங்குபடுத்த ஐகோரும் மனு உட்பட கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான அனைத்து மனுக்களையும் அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த விவகாரத்தில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் கட்சியின் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைக்க அனுமதித்து அதிமுக நடவடிக்கைகளில் தலையிட நீதிமன்றம் அனுமதித்தது. மற்ற முன்னேற்றங்களில் டிவிகே பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை கோரி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்தது. உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இந்த விஷயத்தில் மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டது. மாநில அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் ஜே. ரவீந்திரன் முந்தைய வழிகாட்டுதல்களின்படி சாப் வரைவு செயல்முறை நடந்து வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பல பங்குதாரர்களுடன் கலந்தாலோசிப்பது அவசியம் என்பதால் இறுதி செய்ய சிறிது நேரம் ஆகலாம் என்று அவர் கூறினார். இந்த சம்பவம் தொடர்பாக தவறான கதைகள் பரப்பப்படுவதாக கூறி அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்தார். டிவிகே சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி. ராகவாச்சாரி, காவல்துறை நிகழ்வுக்கு முன்கூட்டியே அனுமதி வழங்கியிருந்தால் கரூர் சோகத்தை தவிர்த்திருக்கலாம் என்று வாதிட்டார். செப்டம்பர் 27 நிகழ்வுக்கு அனுமதி கோரி விண்ணப்பம் செப்டம்பர் 25 அன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதனால் தயாரிப்புகளுக்கு சிறிது நேரம் மட்டுமே உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு அரசியல் கட்சி 11 நிபந்தனைகளை எதிர்கொண்டது. மற்றொரு கட்சி எந்த நிபந்தனைகளையும் எதிர்கொண்ட நிலையில் டிவிகே 23 நிபந்தனைகளால் சுமையாக உள்ளது. இது ஒப்புதல் செயல்பாட்டில் உள்ள முரண்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது என்று அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.